ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை பொடி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு 4 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ட்ரை ஆகிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3 பல்லு பூண்டு, அதே அளவு 3 ஸ்பூன் அளவுக்கு கருப்புளுந்து எடுத்துக்கிட்டேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பட்டை மிளகாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் மிளகும் ஆட் பண்ணிட்டேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்மியாக தான் ஆட் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் அதை பொடி பண்ணிடலாம். அதே மாதிரி இதையும் நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணி கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா கருவேப்பிலை பொடி சாதமும் லேட்டாக இருந்தால் செய்யலாம். அதே மாதிரி இட்லி தோசைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு போதுமான அளவு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சாதம் தாளிச்சிடலாம். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, பட்டை மிளகாய் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பொடி ஆட் பண்ணியாச்சு. ஏன்னா நான் சால்ட்டு போடல, அரைக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணதுனால சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வேணும்னா நிலக்கடலை கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், see you, take care.